கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு சத்திய வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் சந்திப்பதற்கு கர்த்தர் பாராட்டின பெரிதான இரக்கங்களுக்காய் இயேசு மகாராஜாவுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய வேத வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் 149 அதிகாரம் 8வது வசனம். நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் பயன்படுத்தும் பொழுது அவர்கள் பட்டயத்தில் இருபுறமும் கூர்மையாக்கப்பட்ட பட்டயத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். நாம் வீட்டில் பயன்படுத்தக்கூடியதான ஒரு கத்தியோ ஒரு வாளோ எதுவாக இருந்தாலும் ஒரு புறம் மட்டுமே அது கூர்மையாக்கப்பட்டதாக இருக்கும். ஆனால் யுத்தத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பயன்படுத்தின பட்டயத்திலே இரண்டு புறமும் கூர்மையாக்கப்பட்டதான பட்டயத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதை தான் வேதம் சொல்லுகிறது. இதை புதிய ஏற்பாட்டிலே நாம் இவ்விதமாய் வாசிக்க முடியும். எபிரேயர் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இதில் புதிய ஏற்பாடிலே எபிரேயர் புஸ்தகத்திலே பவுல் இப்படியாக எழுதியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று. சங்கீத புஸ்தகத்திலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று அவர்கள் கையிலே அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள். ஆனால் நமக்கு இந்த புதிய ஏற்பாடு சத்தியத்திலே தேவனுடைய வார்த்தையை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக நாம் பிரவாகிக்க முடியும். இருபுறம் என்றால் என்ன? ஒரு புறம், அதாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு புறம் தேவனுடைய வாயை குறிக்கிறது. அதாவது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. மறுபுறம் என்றால் அது நம்முடைய வாயை அடையாளப்படுத்துகிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை நம்முடைய வாயினாலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். தேவன் வார்த்தையினால் பேசும் பொழுது சிருஷ்டிப்புகள் உண்டாயின. அதே போல தேவன் பேசின வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை நாமும் பேசும் பொழுது சிருஷ்டிப்புகள் உண்டாகும். செயல்படாத உறுப்புகள் செயல்படும். எந்தெந்த சரீரத்திலே எந்தெந்த உடல் உறுப்புகள் பலவீனப்பட்டிருக்கிறதோ நாம் ஜீவனுள்ள வார்த்தையை பேசும் பொழுது, சுகத்திற்கு உண்டான ஜீவனுள்ள வார்த்தை நாம் பேசும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது செயல்படாத உறுப்புகள் செயல்படும் என்று நாம் அறிவோமாக. இதற்கு ஆதாரமாக எசேக்கியேல் புஸ்தகத்திலே நாம் ஒரு சில சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையை, தேவன் பேச சொல்லி சொன்ன வார்த்தையை எசேக்கியேல் தீர்க்கதரிசி பேசின பொழுது என்ன நடந்தது என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 6வது வசனம் மற்றும் 7வது வசனம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் சொல்றாரு, எசேக்கியேலே, நான் சொன்ன வார்த்தை நீ சொல் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் பேசின அந்த வார்த்தையை எசேக்கியேல் தொடர்ந்து அவரும் பேசுகிறார். பாருங்க, அது 7வது வசனத்திலே, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. அப்போ தேவன் பேசின வார்த்தையை எசேக்கியேல் தீர்க்கதரிசி பேசின பொழுது எலும்புகள் தன்
ஒன்றோடு ஒன்றாக தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது என்பதை நாம் பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து 9வது வசனம் மற்றும் 10வது வசனத்தை நாம் பார்க்கலாம். 9வது வசனத்திலே, அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். ஆவியை பார்த்து எசேக்கியேலை பேசும்படியாய் கர்த்தர் சொல்கிறார். அது அப்படியே எசேக்கியேலும் பேசுகிறார், சொல்கிறார். 10வது வசனத்தில் பார்க்க முடியும். எசேக்கியேல் சொல்கிற காரியம், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். பாருங்க, தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது உயிரில்லாத எலும்புகள் உயிரடைந்தது, வறண்டு போன எலும்புகள் உயிரடைந்தது, ஆவி உயிரடைந்தது. அதுபோல நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது சோர்ந்து போன ஆத்துமாக்கள் உயிரடையும். ஆவியின் பிடியில், ஆத்துமாவின் பிடியிலே இருக்கிற ஆவி தேவனுடைய வார்த்தையினாலே உயிரடையப்பட்டு உயிர் கொடுக்கப்பட்டு அந்த ஆவி, அந்த ஆத்துமா தேவனுடைய வார்த்தையினாலே பலனடையும் என்பதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு வேதாதாரத்தை நான் உங்களுக்காக காண்பிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் புஸ்தகத்திலே எசேக்கியேல் 11வது அதிகாரம் 12வது மற்றும் 13வது வசனங்கள். என் கட்டளையின்படி நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய முறைமைகளின்படி செய்த நீங்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். கர்த்தர் இதை எசேக்கியேலிடம் சொல்கிறார், இதை நீ சொல்லு அப்படின்னு. 13வது வசனத்திலே எசேக்கியேல் கர்த்தர் சொல்கிறார், எசேக்கியேல் சொல்கிறார், நான் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா செத்தான் என்று. ஏன்னா இந்த பெலத்தியா தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தான் என்று நாம் அந்த எசேக்கியேல் 11வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடியும். தேவன் விரும்பாத அசுத்தத்தை செய்யும் பொழுது தேவன் எசேக்கியேலோடு பேச சொன்ன வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் எசேக்கியேல் சொன்ன பொழுது அந்த தீர்க்க தரிசன ஜீவனுள்ள வார்த்தை பெனாயா செத்து போகும்படியாய் கிரியை செய்தது. பாருங்க, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா விதமான நுகத்தடிகளும், சாத்தானுடைய மறைவான தந்திரங்கள் எவைகளாக இருந்தாலும், மாந்திரிக கிரியைகளாக இருக்கலாம், இல்லை பில்லி சுனி ஏவல் கிரியைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், இருளின் ராஜ்யத்தின் வல்லமைகள் எதுவாக உங்களை மேற்கொள்ள நினைத்தாலும், தேவனுடைய வார்த்தையை நாம் எடுத்து கர்த்தர் சொன்ன விதமாய் நாமும் சொல்லும் பொழுது எல்லா விதமான சகல அந்நிய கிரியைகளும் அது விலகி போகும், அது முழுவதுமாய் சுட்டரிக்கப்படும். ஆகவே இந்த மறைவான சத்தியத்தை நீங்கள் விளங்கி கொண்டு தேவனுடைய வார்த்தையை அனுதினம் பயன்படுத்தி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் உங்களோடு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.